ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் துளசி அரிசியில் காளான் பிரியாணி குக்கரில் ஈஸியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு குக்கரில் 50 ml அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடலெண்ணெய், ரீஃபண்ட் ஆயில், தேங்காய் எண்ணெய், எந்த எண்ணெய் நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எண்ணெய் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடானோடனே 2 சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க. 3 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. 2 மராட்டி மொக்கு சேர்த்துக்கோங்க. 2 அன்னாசி பூ சேர்த்துக்கோங்க. 3 கிராம்பு சேர்த்துக்கோங்க. 2 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க. மசாலா எல்லாத்தையும் ஸ்பைசஸ் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ண வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா கலந்து கொடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். பச்சை மிளகா 4 பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. நம்ம மிளகாத்தூளும் சேர்க்குறோம், உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஆனால் பச்சை மிளகா எந்த அளவுக்கு சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து கொடுங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு சேர்த்தோடனே அடுப்பு ஹை ஃப்ளேமில் இருந்தால் டக்குன்னு அடி பிடிச்சிரும். 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு பச்சை மிளகாயோட ஃப்ளேவர் பிடிக்கல அப்படின்னா பச்சை மிளகாயை கம்மி பண்ணிவிட்டு மிளகாத்தூளை அதிகமாக சேர்த்துக்கோங்க. நான் பச்சை மிளகாய் அதிகமாக சேர்த்ததுனால மிளகாத்தூள் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கேன். சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து கொடுங்க. ஹை ஃப்ளேமில் இருந்தால் மசாலா எல்லாம் கருகிரும். மீடியம் சைஸ் தக்காளி 4 தக்காளியாக நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தக்காளி வதங்கி வரத்துக்காக உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. தக்காளி நல்லா வதங்கி வரணும், அப்போ தான் பிரியாணி டேஸ்ட்டு கொடுக்கும். தயிர் 4 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. தக்காளி நல்லா வதங்கி வந்தோடனே ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தழை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. நாம் கட் பண்ணி வச்சுருக்க காளானை சேர்த்துக்கலாம். தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வந்தோடனே காளானை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கி வரட்டும், அப்போ தான் காளானில் உப்பு காரம்லாம் இறங்கும். நல்லா வதக்குனிங்கன்னா காளான்லேருந்தே தண்ணி விடும். நம்ம 3 கப்பு அளவுக்கு அரிசி எடுத்திருக்கோம், அதுக்கு 6 கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதித்து வரட்டும். இது போல் பிரியாணி ரெசிபீஸ் நிறைய நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, தேவைப்பட்டால் பாருங்கள். தண்ணி நல்லா கொதித்து வந்தோடனே நம்ம 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்க துளசி அரிசியை இதில் சேர்த்துக்கலாம். அரிசியை சேர்த்துட்டு அடுப்பை ஹை ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. அரிசியில் சுத்தமாக தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா கொதி வந்தோடனே இந்த ஸ்டேஜில் நல்லா கிண்டி விடுங்க. கிண்டாமல் அப்படியே குக்கர் மூடி போட்டிங்கன்னா அடி பிடிச்சிரும். நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி போட்டு ஒரே ஒரு விசில் மட்டும் விடுங்க போதும். விசில் அடங்கின உடனே எடுத்திங்கன்னா நம்மளோட காளான் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இதுக்கு தயிர் பச்சடி, முட்டை, நீங்கள் சைடிஷ் நிறைய உங்களுக்கு என்ன மாதிரி சைடிஷ் பிடிக்குதோ அதை வச்சு சாப்பிட்லாம்.
நான் இன்றைக்கி ஸ்கூலுக்கு நேரானதுனால அவசரத்தில் செஞ்சதுனால நான் அந்த பிளேட்டிங் எதையும் காமிக்கலை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோ நம்ம சேனலில் இருக்குது.